திரு பாலச்சந்தர், ஒரு ஆயுதத்தை திமுக எடுக்கிறது. அவர் பட்டியல் போடுறாரு. கோசாலை அமைக்கிறாங்க, முருகன் மாநாடு நடத்துகிறாங்க, முத்தமிழ் முருகன் மாநாடுன்றாங்க, வேல் கையில் எடுக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் திமுக எடுக்கும்போது அதற்கு நேர் எதிரில் அரசியல் செய்யக்கூடிய அதிமுகவும் அந்த ஆயுதத்தை எடுக்குது. ஆனால் அவங்கள உடனே நீங்கள் இந்துத்துவவாதின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த தன்மையோடு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றார். அது சுவாமிநாதனுக்கான தான் இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் அதை விமர்சனிக்கிற இடத்துலேருந்து அதை கேட்குறேன். அதை அப்படி எதிர் ஆயுதம் அப்படின்னு பார்க்க முடியாதா? இவங்க திரும்ப திரும்ப திமுக இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்துக்களுக்கு எதிரானு சொல்லும்போது திமுக சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. எங்களுக்கு ஓட்டு போட்டதுல பெரும்பான்மை இந்துக்கள் தானே, எங்களுடைய கட்சி உறுப்பினர்களில் பெரும்பான்மை இந்துக்கள் தானே, நாங்கள் அவங்களுடைய சமய நம்பிக்கையை எந்த விதத்திலுமே குலைக்கிறது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் நாங்கள் அரசு பதவியில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருக்கும் சொந்தமானவங்க, மக்கள் எல்லாருக்குமே சொந்தமானவங்க. அவங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கமா நாங்கள் நடந்துக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சொன்னாங்க. இதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. நீங்க ஏன் முருகன் மாநாடு நடத்துறீங்கன்னு இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முருகன் மாநாடு ஏன் நடத்தக்கூடாது? அப்புறம் இந்த விவாதங்கள்ல அடிப்படையா சில கேள்விகள் எழுப்பப்படும் போது, இப்ப இது நவநீத் ஒரு கேள்வி எழுப்பட அவர் சொன்னாரு, இது கபாலீஸ்வரர் கோயில்ல வர்ற பணத்தை எடுத்து நீங்க எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னு. ஏன் அந்த இன்னொரு இடத்துல உள்ள போறவங்க கடவுளுடைய பக்தர்கள் இல்லையா? எங்க தேவையோ அங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டிடுவன்சியை பத்தி உங்களுக்கு பேசியிருக்குன்னு நான் இன்னும் சரியா படிக்காம அதை பத்தி நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் இருந்து எடுத்த படத்தை கபாலீஸ்வரர் கோயிலுடைய ரேடியஸ் ஆஃப் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் நீங்க செலவழிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாத வாதம். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர். எல்லாரும் இங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எஜுகேஷன் டென்சிட்டி இங்க ஜாஸ்தியா இருந்ததுன்னா எஜுகேஷன் டென்சிட்டி எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் போகணும். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. இப்ப 2 கேள்விகள் இப்ப இவருக்கு வச்ச மாதிரி நான் 2 கேள்விகள் முன் வச்சேன். கடவுள் எங்கேயாவது சொன்னார் இது பக்தர்கள் காணிக்கை போடும்போது இப்ப ஒண்ணு சொல்லப்பட்டது அன்னதானத்துக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது அன்னதானத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஆனா அந்த பணத்தை வச்சு மட்டும்தான் அன்னதானம் நடக்கல. இதுதான் முக்கியம். பெரும்பாலும் இந்த அன்னதானத்துக்குன்னு சொல்றவங்க தங்களுடைய பர்சனல் ஃபங்க்ஷனுக்காக வரும்போது 200 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க. ஆனா அதை தவிர நிரந்தரமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரியான பல கோயில்கள் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க கொடுத்த பணத்துல மட்டும் நடக்கல. நான் ஒரு கேள்வி கேட்டேன். காணிக்கை போடும் போது பக்தர் எழுதி கொடுத்தாரு இந்த காரியத்தை தான் செலவழிக்கணும்னு. அப்புறம் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லப்படுது, ஆன்மீகவாதிகள் இருக்கணும், ஆன்மீகவாதிகள் இருக்கணும். இது ஒரு பெரிய விவாதமா போயிருங்கிறதுனால அப்படி போகாம சுருக்கமா ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன். ஆன்மீகமும் மதமும் they are not identical. இதுதான் உண்மை. ஆன்மீகம்ங்கிறது மதத்தின் கீழே தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. பல மதங்கள் ஆன்மீகத்தை நோக்கி செல்கின்றன, அது உண்மை. ஆனா திரும்ப திரும்ப ஆன்மீகவாதிகள் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப ஆன்மீகத்தை நம்புற வள்ளலார் அவர் ஆன்மீகவாதி இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவர் முதல்ல முருகனை கும்பிட்டாரு, அடுத்து தில்லி நடராஜன் கும்பிட்டாரு, அடுத்து ஒளிதான் இறைவன் சொன்னாரு. அவர் ட்ரெஸ்ஸியா போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குமா? அதனால ஆன்மீகவாதிகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து பேசுறவங்க அப்படிங்கிறது சரி கிடையாது. அதனால இந்த மாதிரி வினாக்கள் எழுப்பப்படும் பொழுது அந்த வினாக்களுக்கு பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அது விவாதம் சிறப்பானதா இருக்கும். திமுக இதுவரைக்கும் செஞ்சதுல நாங்க இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம்னு சொன்னாங்களே, அப்ப திமுக என்னைக்காவது இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? இந்து மத கோயில் இது, அதனால இந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் செய்வோம். இந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னங்க? ஏழைகளுக்கு நன்மை செய்யறது இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறான்னு சொல்லி அண்ணா சொல்லல, இன்னொருத்தர் சொன்னதை கோட் பண்ணாரு. பல காலத்துக்கு முன்னாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது இன்னொருத்தங்க சொன்னதை கோட் பண்ணாரு. பல காலத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட கருத்து, புதுசா அவர் சொல்லல. அப்ப கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர், எல்லாருக்கும் சொந்தமான கடவுள். அங்கு ஏழைகள் என்று இருந்தால் அவர்கள் மேல் இரக்கத்தை அது நீங்க பொதுவில் இப்போ அறநிலையத்துறை அல்லது அதனுடைய நிர்வாகம் சார்ந்து சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரையினுடைய அம்சமா நீங்க என்ன பாக்குறீங்க? அவர் இதை முன்வைக்கல. அவருடைய பரப்புரை அம்சம் லட்சுமி சொன்னதை நான் சொல்றேன். அல்டிமேட்லி he is going towards the RSS line. இப்ப இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கூட்டணியில இருக்கா சார்? ஒரு கூட்டணியில ஜெல் ஆக வேண்டியிருக்கும், 2 பேருடைய இணைப்பு புள்ளி ஒன்னா இருக்கும். அதை பேசுறது ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அதை டக்குன்னு ரூல் அவுட் பண்றதோ அல்லது அதை நீங்க முழுமையா இன்னொரு பக்கத்துக்கு தள்ளுறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? அது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல, அவங்களே தாய் அமைப்புன்னு தான் சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இது அரசியல் இயக்கம், அது சித்தாந்தத்தை முன்னிறுத்துறது அப்படின்றது இருக்கு. ஆனா அரசியல் கூட்டணிகள்ல அரசியல் கணக்குகளுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மொத்தமா அப்படி அவரு அவங்க இதை நோக்கி போயிட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியுமான்னு தான் கேக்குறேன். இப்ப ஆன்மீகம் பத்தி ரொம்ப பேசுறாங்கல்ல, தார்மீக அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, எத்திக்கல் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. இந்த பேச்சு எத்திக்கல் பாலிடிக்ஸா? அதைத்தான் பார்க்கணும் நம்ம. இப்ப அறநிலையத்துறையை அரசு கண்ட்ரோல் இருந்து எடுத்துடணும்னு சொல்றாங்கல்ல. எங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அரசு கண்ட்ரோல் இருந்து எடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்க போறீங்க? அதை பத்தி தெளிவா பேசுங்க.
அர்ச்சகர்ட்டையும் தர்மகர்த்தாட்டையும் கொடுக்க போறீங்களா? சரி, ஓகே. கோயில்ல வந்து போர்டு வந்து யார் அந்த போர்டுல இருக்கணும், இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. நவநீத், இதுதான் இப்போ அந்த கேள்வி திருப்பி அங்கே வந்து நிற்கும். அப்போ இது வந்து அது வந்து ஒரு பெரிய விவாதம் தான். ஏன்னா அது தனியாக தான் பேசணும். பாலச்சந்திர சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், என்னன்னா வந்து இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கோயில் அப்படின்னு ஒரு கடவுள் இப்படி இந்த ரேடியஸ்குள்ளே இருக்கணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், பயணியில் மட்டும்தான் பஞ்சாமிரதம் இருக்குது, நீங்கள் திருச்செந்தூரில் பஞ்சாமிரதம் கொடுக்கலாமே, ஏன் யார் உங்களை தடை பண்ணுறாங்க? அந்தந்த கோயில்களுக்கு ஒரு எல்லா கோயிலும் இல்ல, நான் எதுக்கு சொல்றேன், லாஜிக்கல் நீங்க சொல்லும்போது நாங்க யாரும் வந்து உங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, நான் யாரும் நான் இல்ல சார், நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ். அவர் சொன்ன பாயிண்ட் நான் சொன்னேன், செலவு பண்ணாதீங்க நான் சொல்லல. நீங்க ஒரு கால பூஜைக்கு வழியிடாத கோயில்கள் 17,000 இருக்கு. அதுக்கே நீங்க இன்னும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து அதுக்கு வந்து நிதி ஒதுக்கிறதுக்கு உங்களால முடியல. அதை முடிச்சுட்டு நீங்க தாராளமா ஆரம்பிங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் என்னுடைய கருத்து வந்து திரும்ப தான் சொல்றேன், குளத்தூர்ல ஆரம்பிக்கிட்டோம், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிக்கிட்டோம். அது வரைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல இப்ப வச்சிருக்கிற டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஏன் மயிலாப்பூர்ல ஆரம்பிக்கலாம்? பேசிக்கா தான் நான் கேட்கிறேன். நீங்க அங்க கொடுக்கிற வாடகையை கபாலீஸ்வரர் கோயில் சொந்தமான இடம் மயிலாப்பூர் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கலாம். தற்காலிகமாக அரசியல்ன்றது நீங்க குளத்தூர்ல ஆரம்பிச்சது அதுக்குதான் இல்ல சார். இப்ப நான் இப்படி சொல்றேங்களே, கபாலியை வந்து தரிசனம் பண்றதுக்கு, கபாலீஸ்வரரை பாக்குறதுக்கு மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க மட்டுமா வர்றாங்க சார்? எல்லாருமே வருவாங்க சார். நான் எல்லாரும் வராங்க சார். சிதம்பரத்துல இருந்து காலையில கபாலியை பார்த்துட்டு இருந்த காலமும் எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. சனிக்கிழமை போவேன், குங்குமம் கொடுப்பாரு ஐயர், அது பொட்டலாம் அடிக்கிறதுக்கு கூட பேப்பர் கிடையாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணுங்க கபாலீஸ்வரர் கோயில். இந்த மாதிரி எவ்வளவு அடிப்படை கட்டமைப்பே இருக்கு. வாங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். குங்குமம் காதல் குங்குமம் கொடுக்கும்போது உங்களுக்கு கையில தான் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சார் சொன்னார், சுவாமிநாதன் சொன்னார், அது 2021 தைப்பூசத்தை அறிவித்தார் எடப்பாடி. அப்போ வந்து அவர் இந்துத்துவவாதியா மாறிட்டாரு. அதனால இந்துக்கள் தூக்கி எல்லாம் ஓட்ட தூக்கி போட்டாங்களா? அதை யார என்ன வேணா சொல்லாத, பட் அந்த இந்துக்கள் எல்லாம் கன்சாலிடேட் ஆகி ஒரு முருக வந்து ஒரு வேல் பிரச்சனை வந்தப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து அதிமுகவுக்கு வந்து பெரும்பான்மையா வந்து கொடுத்துட்டாங்களே. எனக்கு அவர் சொல்ற லாஜிக் அவர் குறிப்பிட விரும்புறாரு சாமிநாதன். எஸ் சார், அதாவது தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கிறது பக்தர்களுடைய உணர்வு சார்ந்தது, ஒரு படிக்கக்கூடியது, ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கல்வி சார்ந்தது. நம்ம வீட்டு பிள்ளைங்க அதே காலேஜ்ல படிச்சு அந்த காலேஜை மூடணும்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசினா நம்முடைய மனநிலை இப்படி இருக்குமா? ஒன்று. இன்னொன்று, ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆளுங்கட்சியாக 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதற்கு எதிராக மாணவர்கள் போராட வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அது கவனம் குவிக்கும். ஆனா இன்றைக்கு முதல் முறையா எதிர்கட்சி தலைவரை கண்டித்து மாணவர்களை போராட்ட களத்துக்குள்ள இறக்கிருக்கோம். அப்ப எந்த அளவிற்கான நிலைமையும் இருக்குங்கிற நான் மீண்டும் சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல ஒரு கருத்து சொன்னேன், அதை மட்டும் நான் முடிச்சிடறேன். அந்த கல்யாண மண்டபம் கட்டியிருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிதி ஒதுக்கப்பட்டு எங்களுடைய மாவட்டத்துல அந்த கல்யாண மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஆட்சியாக இருந்தாலும் அறநிலையத்துறையினுடைய நிதி வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு, நான் இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பிட விரும்புறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச வேண்டும். பேச வேண்டிய பொருட்களை விட்டுவிட்டு இந்துத்துவ பாலிடிக்ஸ் என்பதை பேசுவது அதிமுகவை என்னோட பாயிண்ட் வந்து அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவர் எப்போ வந்து முருகருக்கு வந்து அந்த தைப்பூசம் வீழ்த்தப்போ பெருசா ஒன்றும் வரல. சோ அதனால டிராவலிங் டுவர்ட்ஸ் இந்துத்துவான்னா இப்ப என்ன கேட்கிறேன், துறை ரீதியாக எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க சொல்லக்கூடிய பல துறைகள் இருக்கு. இப்ப அறநிலையத்துறையை அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப நீங்களும் சொன்னீங்க, ஒரு பாலச்சந்திரன் சார் சொன்னாரு, திமுக ஒரு ஷீல்டா கூட இருக்கிறது. அந்த ஷீல்ட் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு அரசியலுக்காக நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நாங்க இதெல்லாம் நடத்திட்டோம், இதெல்லாம் பண்றோம்ன்றது அது அப்படி இல்ல. இது இல்ல, அவங்களோட முகத்திலேயே நாங்க கிடிக்கிறோம்ன்ற ஒரு அரசியலுக்காக அவர் எடுக்கிறாரு. அதுல வெற்றி பெறாரா இல்லையா பல துறைகள் இருக்குது. இன்னும் அடுத்த கட்ட அவருடைய வந்து பல பரப்புரையில வந்து எவ்வளவு டிபார்ட்மெண்ட் பேச போறாரு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே லட்சுமி, எப்படி பாருங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸோட வாய்ஸில் தான் பேசுகிறாரு. இது பிஜேபியோட வாய்ஸ் கூட கிடையாது. ஏன்னா ஃப்ரீ ஹிந்து டெம்பிள்ஸுங்கிறது ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு அப்படி ஒரு கருத்து சொல்லவே இல்லை. இது வந்து அதனுடைய முதல் படி தான் இது.